இது வந்து ராம் சேத்து பிரிட்ஜ். ராமாயணால வர ராமாயணால வர்ற மாதிரி ஆஹ் ராவணர் வந்து சீதைய அப்டேட் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா போயிடுறாரு. அப்ப ராமர் வந்து சீதையை தேடி போற வழியில இந்தியன் ஓஷன் இருக்கு, நம்ம இந்திய பெருங்கடல். ஸோ இதை தாண்டிட்டு ராவணர் வந்து சீதையை மீட்றதுக்காக போகணும் ராமர். இப்ப வரும்போது இந்த ஆப்ஸ்டக்கிள் நடுவுல இருக்குது. அதனால வானர குரூப்போட சேர்ந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அவரை வந்து இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைக்கிறாங்க. பிரிட்ஜ் அமைச்சு அந்த பிரிட்ஜ் மேல ஏறி அந்த சைடு கிராஸ் பண்ணலாங்க. பிரிட்ஜ் அமைக்கும் போது இந்த கல் அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அவங்க பிரிட்ஜ் கட்ட நினைக்கையில எல்லா கல்லும் உள்ள சிங்க் ஆயிருது, அவங்க உள்ள சிங்க் ஆயிருது. அப்ப வந்து வால்மீகி என்ன சொல்றாருன்னா, கதைப்படி ராம் நாமம் எழுதுங்க. ராம் நாமம் எவ்வளவு ஒரு பவர் இருக்கு ராம் நாமத்துக்கு. ராம் நாமம் எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் அது மிதக்க ஆரம்பிக்குது. ஸோ ராம் நாமா வந்து இவ்வளோ பவர் இருக்குன்னு எல்லாருக்கும் இப்ப நம்மளுக்கு நல்ல கண்கூட தெரியுது. அது மாதிரி அப்புறம் எல்லாரும் கட்டி அப்புறம் அங்க போய் அப்புறம் மித்தது ராமாயணத்துல வர மாதிரி கதை போகுது. இது வந்து ஆக்சுவலா சயின்டிபிக்காவும் பார்த்தா அது வந்து லைம் ஸ்டோன் ஷோல்ஸ். அது வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கனால அது ஃப்ளோட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. சயின்டிபிக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப கூட நாசால இருந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் வந்து தெரியுது. எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி அமைக்கப்பட்ட பிரிட்ஜ் வந்து இன்னும் தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்ப அது இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டராக்டிவ் அம்சமா நாங்க வந்து இங்க அமைச்சோம். ஏன்னா கொலு எல்லா இடத்துக்கும் போவோம். அந்த கொலு அமைச்சவங்க வந்து 2-3 ஸ்டோரி சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சிடும். இந்த வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வர்ற டிவோட்டிஸ் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இதுதான் நல்லா இருக்குமே நினைச்சு இந்த இன்டராக்டிவ் செஷன் ஆரம்பிச்சது. அது நாங்க நினைச்சதுக்கும் மேல ரெஸ்பான்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு குட் ஃபீல் இருக்கு, என்னமோ அவங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்மளும் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் ஃபீலோட அவங்க எல்லாரும் செய்யறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சது, நீ பெரிய லேடிஸ் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் கூட வந்து இது என்னமோ பண்றீங்களேன்னு கேட்டு அவங்க எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு டெய்லி வரவங்க கூட அந்த ராம்னு எழுதி வைக்கிறாங்க. தேவனகிரி ஸ்கிரிப்ட்ல எழுதுனா ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். இப்படி ஒரு வேலை அது தெரியலன்னு சொன்னாங்கன்னா இங்கிலீஷோ தமிழோ எதுல வேணா எழுதலாம். இங்க இந்த ஆட்சி இருக்காங்க, அவங்க எழுதுறாங்க இன்னைக்கு